இந்த கரி நாள் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஏன்னா இந்த கரி நாள்னு ஒன்று கேலண்டரில் போட்டிருப்பாங்க. இந்த கரி நாள் அப்படின்னா என்னென்னா கறி சாப்பிடக்கூடிய நாளா, இல்லை கரி நாள்னா என்ன அப்படின்னும் போது என்னென்னா அந்த நாள் வந்து ஒரு டார்க் டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா என்னன்னாக்கா நம்ம இந்த 365 கால் அப்படின்னு சொல்லுதுல, இந்த சூரியனோட சுற்று அப்படியே சுற்றுப்பாதையில் வரும்போது கொஞ்சம் இந்த பிசிறு தட்டும், அதாவது கொஞ்ச நாள் வந்து ஷார்ட் ஃபால் ஆகும். ஸோ அந்த நாளை தான் கரி நாள் என்பது இருக்கும். ஸோ இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அந்த விஷயங்கள் கணிக்க முடியாமல் இருக்கும் அப்படி என்பது தான் இந்த கரி நாள் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த நாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நாளில் வந்து நவகிரகங்கள் தன்னுடைய தன்மையில் இழந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லிய விஷயங்கள், நான் என்னுடைய பயணத்தில் நான் உணர்ந்த விஷயங்கள் எப்படின்றது தான் இந்த விஷயம். இந்த கரினால நம்ம என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம சிறு குச்சம் பல் குத்த உதவும் நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு கரிநாள் ஒன்று கொடுத்துருக்குன்னா நம்ம அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடியுமா, இல்லை அந்த நாளை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், நமக்கு சாதகமாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ அந்த வீடியோவை போய் பார்த்து பயன்பெறுங்க. மேலும் ராகு காலம்னா என்ன, யமகண்ட நேரத்தை எப்படி பயன்படுத்தணும், குளிகை நேரத்தை மூலிமா நம்ம முழு கடனை எப்படி செட்டில் பண்ணுறது, இப்படி எல்லா வீடியோத்தையும் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். போய் பார்த்து டைம் கிடைச்சா போய் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கரிநாளை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கரிநாள்னா என்னன்னாக்கா சூரிய குடும்பத்தில் அந்த சூரியனோட நகர்வுக்கு ஏற்ற மாதிரி அதில் அந்த 365 கால் அப்படின்னு வரும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு மாதத்துலையும் ஒரு சிறிய ஒரு பாகம் என்பது அந்த கவரேஜுக்குள்ளே வராது. ஸோ அதைத்தான் இந்த கரிநாள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கரிநாளில் பொதுவாக என்னன்னாக்கா அந்த ஜாதகத்தை நல்ல நேரம் கெட்ட நேரம் என்னைக்கு எதுவுமே கிடையாது. ஷுட் பி பிளாக் டே மாதிரி அன்னைக்கு வந்து பிளாங்க் டே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த நாளில் என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னாக்கா தோஷ நிவர்த்திகளை பண்ணுவதற்கு பார்த்தீங்கன்னா அந்த கரிநாளை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சூரிய குடும்பமே அன்னைக்கு வேலை செய்யாது என்பது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய குடும்பத்துடன் அன்னைக்கு வந்து சூரிய குடும்பத்துடைய அந்த தன்மைகளுடைய ஆற்றல் ரொம்ப பலகீனமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிரி எப்போ பலகீனமாக இருக்கானோ அப்போதான் சீக்கிரம் நம்மளால் ஜெயிக்க முடியும் இல்லையா. ஸோ இதுதான் நமக்குடைய ஸ்கூலில் நிறைய நம்ம அந்த கதைகள் மூலயமாக நம்மளுடைய எதிரி பலமாக இருக்கும் போது நம்ம ரொம்ப ஃபோர்ஸை கொடுக்கணும். நம்ம எதிரி பலகீனமாக இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த டைமில் ஈஸியாக நம்ம அட்டாக் பண்ணும் போது நம்ம வரலாறே அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கோம். போர் எடுக்கும் போது நம்ம எதிரி எப்படி பலகீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னாக்கா இப்போ இந்த சூரிய குடும்பத்தில் அந்த நவகிரக தன்மைகளுடைய விஷயங்கள் வந்து அன்னைக்கு ரொம்ப பலகீனமாக இருக்கும். ஸோ அப்போ பலகீனமாக இருக்கும் போது நாம் ஒரு நிகழ்வை செய்கிறோன்னும் போது நமக்கு வெற்றி என்பது இலகுவாக இருக்கும். ஏன்னா எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவலன்ட் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நியூட்டன் லா சொல்லுது. இந்த நியூட்டன் லாவுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான எதிர்வினை உண்டு என்பது. ஏன்னா இப்போ நம்ம கிரகத்தோட தன்மையை நம்ம வானவியலில் மாற்றலை, நம்மக்கிட்ட தான் மாற்றுறோம். இதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ நாம் என்ன பண்ணுறோம்னா பரிகாரம் என்பது இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா வானத்தில் இருக்கிற இப்போ குரு பகவான் ஒரு பரிகாரம் பண்ணால் குருவை வந்து வேற இடத்துல நகர்த்துறோம்லாம் கிடையாது. அந்த குரு பகவானுடைய தாக்கமும் தன்மையும் நம்மக்கிட்ட மாறி செயல்படுத்தணும் இல்லை செயல்படணும் என்பது தான் பரிகாரம். ஸோ அதனால் என்னென்னாக்க இன்றைய பரிகாரத்தோட விஷயங்கள் அதில் நிறைய நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரொம்ப இப்போதைக்கு போய்க்க வேண்டாம். ஸோ பொதுவாக நாங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நாங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னாக்கா அந்த கிரக சூழலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்னென்னாக்கா கெட்டதை ஈஸியாக நல்லதாக மாற்றிக்க முடியும். ஒன்றுமே இல்லாததை தான் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா. இப்போது கிணத்துல ஒரு கெட்ட தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியை நம்ம ஆர்ஓ போட்டு பியூரிஃபை பண்ணி நல்ல வாட்டராக இருக்கும். கிணத்துல தண்ணியே இல்லைன்னா எப்படி தண்ணி வர முடியும்? ஸோ புரியுதுங்களா. அப்போ கெட்டதை இலகுவாக நல்லதாக்கிக்கணும் அப்படி என்று சூட்சுமத்தை தான் என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்னுடைய வாடிக்கையாளருக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த கரிநாளில் நீங்கள் நவகிரக தோஷங்கள், கிரகம் சார்ந்த விஷயங்கள், எந்த தோஷம் எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை கந்திருஷ்டி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அன்னைக்கு நீங்கள் கரிநாளில் செய்யக்கூடிய பூஜைகள் வந்து மிக சிறப்பான பலனை தரும். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் திருப்பி சூரிய குடும்பம் வந்துடும். இன்னைக்கு இப்போ எப்படின்னா ஒரு புரிதலுக்காக என்னன்னாக்கா ஒரு நாள் ஸ்ட்ரைக் நடக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் நடக்கும்போது ரோட்டில் ஆள் நடமாட்டமே இருக்காது. புரியுதுங்களா. அப்போ அந்த டைமில் நீங்கள் ரோடு போடக்கூடிய ஒரு வேலையை செய்கிறீங்க, ஈஸியாக செஞ்சிடலாம்ல. ஏன்னா இது மீதி நாளில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காகவும் குறுக்கால நாளுக்காக போய் நாளுக்கு வந்துன்னே இருப்பான்.
இப்போ நம்ம கொரோனா டைம்ல நிறைய அந்த குவாரண்டைன் விஷயம்லாம் நடந்திருக்கும். அப்போ அந்த குவாரண்டைன் விஷயம் பார்த்தீங்கன்னா, ரோட்ல ஆள் நடமாட்டம் மாரி காக்கா கூட இருக்காது. அப்படியே காலியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சிட்டிலேருந்து எல்லாம் பூர்வீகம் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிட்டியே காலியா இருக்கும். அப்போ நீங்க அந்த டைம்ல சிட்டில ஒரு ரோடு போடக்கூடிய விஷயங்கள், இல்ல மேம்பாலத்துக்கான ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் விஷயம் செய்யுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த கன்ஜங்ஷன் இல்லாம ஈஸியா செய்ய முடியும். அதே போல தான் இந்த கரிநாள்லயும். ஸோ நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், உங்க வாழ்க்கையிலே நீங்க மாற்றம் செய்யணும், மாற்றத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, அதை இந்த கரிநாளில் செய்யும்போது, அதுக்கப்புறமா நீங்க ரோடு போட்டு முடிச்ச உடனே திருப்பி டிராஃபிக் வந்து அப்படியே போய் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அடுத்த நாள் கரிநாள் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த நேரம் வந்து உங்களுடைய வாழ்க்கையாவே அது மாறிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னுடைய குருநாதர் வந்து நெறைய சில நவகிரக தோஷ பூஜைகள் செய்யும்போதும் சரி, சில சில கர்ம நிவர்த்தி பூஜைகள்லாம் வந்து கரிநாள்ல செய்ய சொல்லுவாரு. ஸோ கரிநாள்ல செய்யும்போது, அது நமக்கு சிறப்பான பலனை குடுத்திருக்கு. சிறப்பான பலனை நெறைய பேருக்கு அனுபவிச்சிருக்கோம். ஸோ நெறைய தோஷ நிவர்த்திகள இந்த கரிநாளில் செய்வது மூலியமா உங்க வாழ்க்கைய சிறப்பாக்கிக்க முடியும். எந்த ஒரு செலவும் இல்லாம. எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாம. ஸோ மீதி நாள்கள் வந்து கிரகத்தோட நெருக்கடிகள் இருக்கு. ஏன்னா, ஒருத்தன் நம்ம சரி பண்ணணும்னாவே அவனுடைய ஷேக்கிங், அவனுடைய ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து அந்த கரிநாள்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால குறிப்பா கிரக தோஷ நிவர்த்திகளை, நவகிரக தோஷ நிவர்த்தியா இருக்கட்டும், இல்ல ராகு கேது தோஷமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் கரிநாளில் செய்யும்போது, அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நற்பலனை குடுக்கும். இந்த தகவலோட ராகு காலம் பத்தின என்ன விஷயம்? ராகு காலத்த எப்படி பயன்படுத்தலாம்? யமகண்டத்துல என்னென்ன பண்ணாலும் சூப்பரா இருக்க முடியும். மேலும் என்னன்னாக்கா, இந்த குளிகை நேரத்த பயன்படுத்தி உங்களுடைய முழு கடனை எப்படி அடைப்பது? உங்க வாழ்க்கைய எப்படி மேம்படுது பத்த டீட்டெயில் வீடியோலாம் சொல்லியிருக்கோம். போய் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி. வணக்கம்.